அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாய பார்வை. ஸோ இந்த வார ரால என்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் டவுன் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த வார எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சோலோ சிக்கா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வராப்பில் சோலோ சிக்கா வந்ததை பார்த்ததுமே நம்ம ஜே உசோம் இந்த இடத்துல வராரு. ஜே உசோம் சோலோ சிக்கா வந்து மாறி மாறி பேசிக்கிறாங்க. அண்ட் இந்த வார எபிசோடோட மெயின் ஈவெண்ட்டில் ஜே உசோக்கும் சோலோ சிக்காவுக்கும் ஒரு மேட்சையுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜே உசோ வின் பண்ணார் அப்படின்னா நம்ம சோலோ சிக்கா வந்து பிளட் லைனில் ஜாயின் பண்ணிக்கணும். ஜஸ்ட் லைக் ரோமன் வெர்சஸ் ஜேக்கப் பாட்டோட எப்படி ஒரு ஸ்டிப்புலேஷன் வச்சாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷன் இந்த இடத்துல நம்ம ஜே உசோ வைக்கிறாரு. சோலோ சிக்கா வந்து அதை அக்செப்டும் பண்ணுற அந்த சமயத்தில் ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ வந்து திருப்பி என்னை வந்து பிளட் லைன் கிட்ட எந்த தொல்லையுமே எனக்கு வரக்கூடாதுன்ற மாதிரியுமே சொல்லிட்டும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நம்ம ஜே உசோ வந்து போய் ஜேக்கப் பாட்டோவையும் ஜிம்மி உசோ மீட் பண்ணும்போது ஜேக்கப் பாட்டோ வந்து உனக்கு தேவையில்லாத வேலை, ஒருவேளை நீ தோத்து போயிட்டேன்னு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். சோலோ சிக்கோ திரும்பணும்னால பிளட் லைனுக்குள்ளே கூட்டிகிட்டே வர முடியாதுன்ற மாதிரி சொல்லுற அந்த சமயத்தில் ஜே உசோ அவனும் கவலைப்படாத நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பென்டா வர்சஸ்க்கு லரிடோ கிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் கண்டெண்டர் மேட்ச் தான். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். ரோமன் ரெயின்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா போன வாரமே நம்ம ரே மிஸ்டரியை கூட்டிட்டு போனார் இல்லைங்களா. ஸோ அது வந்து இதுக்காக தான் ட்ரிபிள் ஏல இருந்து லூச்சா லிபரே ரெஸ்லர்ஸ் இவங்க எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெக்சிகோவில் நடக்கிற அந்த ரால மெக்சிகோவில் ரா நடக்க போகுது. அந்த ரா நடக்கிறதுக்கு முன்னாடி வாரங்கள்லேயே ஒரு டோர்னமெண்ட் வச்சு அதில் வின் பண்ணுறவங்கள மெக்சிகோவில் நடக்கவிருக்கிற அந்த ரால வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தரப்போகிறாங்க. ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் தான் அது. ஸோ பென்டாக்கும் லாரிடோ கிட்டுக்கும் நடக்குது. ஸோ நம்ம பென்டா வந்து ஈஸியாக வின் பண்ணிடுறாரு. ஸோ பேக் ஸ்டேஜில் நம்ம ரே மிஸ்டரியோ கிட்ட இந்த மாதிரி டோர்னமெண்ட்டை பற்றி நம்ம கேத்திகலி வந்து பேசிட்டு இருக்காங்க. டிராகன் லீ வந்து ஏன்னா இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம டிராகன் லீ ரே மிஸ்டரியோக்கு தேங்க்யூ சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம கேத்திகலிட்ட ஏற்று பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம டொமினிக் மிஸ்டரியோ உள்ள வந்து நான் எப்படி அந்த லிஸ்ட் இல்லாமல் போனேன், என்னை விட்டுட்டு நீங்கள் வந்து இவனை சேர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்திலேயே இந்த இடத்துல இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிராகன் லீ வர்சஸ் டாமினிக் மிஸ்டரியோ இந்த வார எபிசோட் இருக்க போகுது. ஸோ மீன் வைல் நம்ம பிரான் பிரேக்கர் அண்ட் தென் லோகன் பாலு, ஆஸ்டின் தியரி மற்றும் மேக்ஸின் டூப்ரி விசன் வந்து இருக்கிறாங்க. நம்ம கேத்திகலி அவங்க கிட்டேயுமே ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கேத்திகலியில் பைரன் செக்ஷன் வந்து எடுத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்டமே கேட்குறாரு. அவங்களோட ஃபீச்சரை பற்றியும் ஒரு சில மேட்டர்களை பற்றிலாம் வந்து கேட்குற அந்த சமயத்தில் ஸோ அவங்க வந்து அகிரா டோசாவை பற்றியும் ஆல்ஃபா அகாடமி பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம பிரான் பிரேக்கர் லோகன் பால், ஆஸ்டின் தியரி, மேக்ஸின் டூப்ரி எல்லாமே ரிங்குக்குள்ளே போயிட்டாங்க. பிகாஸ் ஆஸ்டின் தியரிக்கும் அகிரா டோசாவுக்கும் இந்த வார எபிசோடில் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருந்தது. அந்த மேட்ச்க்காக வந்து அவங்க போகிற அந்த சமயத்தில் பிரான் பிரேக்கர் மட்டும் நின்றுட்டே இருக்கிறாரு. ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பிரான் பிரேக்கர் கிட்ட கொடுக்கும்போது அவர் ஓபோபமியை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாருங்க. ஓபோபமியை டீஸ் பண்ணிட்டு அவருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போயிடுறாரு. ஃபர்ஸ்ட் 3 பேரும் உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம பிரான் பிரேக்கர் கொஞ்சம் லேட்டாக தான் வருது. ஐ திங்க் விசனோட இன்ட்ரெஸ்ட் வந்து மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ போன வாரங்கள் இந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரான் பிரேக்கரோட தீம் சாங்கை தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பட்டினிகரிங் பண்ணி விசனோட தீம் சாங்காக விட்டானுங்க. அதை வந்து லைட்டாக மாற்றி இப்போதைக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ ஆஸ்டின் தியரி வர்சஸ் அகிரா டோசா மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆஸ்டின் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆஸ்டின் தியரி வந்து சேர் எடுத்து அடிக்கலாமே சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஆடம் பீர்ஸ் மற்ற அஃபீஷியல்ஸ்லாம் உள்ள வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தடுத்துறாங்க. அவங்க தடுத்து அந்த கேப்பில் நம்ம பிரான் பிரேக்கர் உள்ள பூந்துறாரு. நம்ம பிரான் பிரேக்கர் உள்ள பூந்து ஸ்பியர் கன்ஃபரன்ஸ் ட்ரை பண்ணும்போது நம்ம ஓபோபமி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுறாருங்க. ஸோ ஓபோபமி உள்ள வந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு பேஸ் ஆஃப் வந்து இவங்க பிரான் பிரேக்கருக்கும் ஓபோபமிக்கும் நடுவில் நடக்குது. இதோட முடியாமல் நம்ம பிரான் பிரேக்கர் இதை வந்து பேக் ஸ்டேஜில் நம்ம பால் கேமன் கிட்டேயுமே போவார். பால் கேமன் கிட்ட போயிட்டு நீ வந்து என்ன நினைக்கிற, ஓபோபமி தான் வந்து ஃபீச்சர் ஆஃப் WWE அப்படின்ற மாதிரி நம்ம பால் கேமன் கிட்ட கேட்கும்போது பிராக் லெஸ்னர் சொல்லியிருக்காரு. அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த அதையுமே தாண்டி ஓபோபமி பிராக் லெஸ்னர் நான் என்னென்ன மாதிரிலாம் முடிப்பேன்னு சொல்லணும் அதையெல்லாம் மாதிரி அவன் முடிச்சிட்டான். ஸோ அதனால் அந்த ஒரு தனி ரெஸ்பெக்ட்டும் எனக்கு வந்து ஓபோபமி மேலே இருக்குது. நீ ஓபோபமியை விட நீ பெரிய ஆள்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்து பேசு, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பால் கேமன் சொல்கிறாரு. நம்ம பிரான் பிரேக்கருமே சரி ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே வந்துட்டு போகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்பனி வைக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. ஸோ லாஸ்ட் வீக் தான் வந்து ரிட்டன் ஆயிருந்தாங்க. ரெசல்மேனியால கடைசியாக வந்து லிவ் மார்கன் கூட மேட்ச் விளாடுனது. அதுக்கப்புறம் ரா ஆஃப்டர் ரெசல்மேனியால இன்ஜுரி ஆகிட்டு போனவங்க தான் இப்போ தான் திரும்ப வந்திருக்காங்க. வந்தவங்க எனக்கு வந்து லிவ் மார்கனோட அந்த டைட்டிலுக்கு தான் நான் வந்திருக்கேன், எனக்கு அந்த டைட்டில் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம டேரெக்டாகவே ஸ்டெப்பனி வைக்கர் டேரெக்டாக அந்த டைட்டில் நோக்கி தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க டைட்டில் நோக்கி பேசிட்டு இருக்கையில போன வாரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெப்பனி வைக்கருக்கு முன்னாடியே வந்து ஒருத்தங்க ரிட்டன் ஆயிருந்தாங்க. த மேன் பெக்கி லிஞ்ச் உள்ள வந்து உனக்கு மட்டும் தான் டைட்டில் வேணுமா, ஆக்சுவலி எனக்கு தான் டைட்டில் வேணும், நீ அந்த டைட்டிலுக்கு தகுதியானவன் கிடையாது, அந்த டைட்டில் நான் வச்சிருந்தா அந்த டைட்டிலுக்கு ஒரு நல்ல தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பெக்கி லிஞ்ச் எப்போ போல கிறுக்குத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பேசிட்டு போகிற அந்த சமயத்தில் வந்து ஸ்டெப்பனி வைக்கிற வெளியே போகும்போது நம்ம பெக்கி லிஞ்சை பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம லூ மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. கிரேட்டஸ்ட் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு அவங்களும் இல்லை நானுமே சொல்லுவேன், அவங்க தான் கிரேட்டஸ்ட் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆஃப் ஆல் டைம்னு. ஸோ லூ மார்கன் போட்டு தரம் அடிச்சிட்டு இருக்கையில பெக்கி லிஞ்ச் கிறுக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லூ மார்கனே அடிச்சு போட்டுறாங்க. ஸோ லூ மார்கன் அடிச்சு போனதுக்கப்புறம் ஸ்டெப்பனி வைக்கரும் உள்ள வந்துடுறாங்க. அவங்களுமே வந்து நம்ம லூ மார்கன் அடிச்சு போடுறாங்க. ஆளாளுக்கு லூ மார்கன் மேலே கை வைக்கிறீங்க,
பாருங்க அடுத்த சாம்பியன்ஷிப் மேட்ச்னு வரும்போது அப்போ தெரியும் நம்ம லூமாங்கோட பவர்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கணும். நம்ம லூமாக அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஸ்டெப் நெவிகரும் பெக்கி லிஞ்சும் ஒரு பேஸ் ஆஃப் வைக்கிற மாதிரி காமிச்சு முடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக என்ன நடந்துச்சுன்னா டிராகன் லீ வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் டிராகன் இந்த ஒரு மேட்ச் வந்து எடுத்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்க்கவே வந்து நிறைய பேர் தூக்கம் தான் வந்திருக்கும். பிகாஸ் ஏன்னா நான் தூங்கிட்டேன். பட் என்னதான் சொன்னாலுமே டிராகன் லீயோட பெர்ஃபார்மன்ஸாக சொல்லி பார்க்குற சமயத்தில் உண்மை நல்லா தான் இருந்தது. ஸோ சொன்ன மாதிரி எப்படியோ நம்ம டிராகன் லீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட எண்டில் வின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாரு, ஜெயிச்சிடறாரு. ஸோ யா மேட்ச் வந்து டிராகன் லீ வின் பண்ணிவிட்டு அந்த மேட்ச் அதோட முடியுது. அதுக்கப்புறம் நம்ம சோல் ரூக்கா இயோ ஸ்கை வெர்சஸ் ரக்கேல் ராட்ரிகஸ் ராக்ஸியன் பெரஸ்க்கு நடுவுல ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் சோல் ரூக்காவோட ஒரு மிஸ்ட்ரி பார்ட்னராக வருவாங்க நம்ம தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மிஸ்ட்ரி பார்ட்னர் தான் நம்ம இயோ ஸ்கை. ஸோ நம்ம டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் நல்லாவே போகுது. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா எல்லா மேட்ச்லையும் நடக்கிற மாதிரி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் டவுன் ஆயிடுறாங்க. நம்ம மீது உள்ள ரிங்குக்குள்ளே இருந்த 2 பேரில் நம்ம இயோ ஸ்கை அந்த அதுக்கப்புறம் நம்ம சோல் ரூக்கா மற்றும் ராக்ஸியன் பெரஸ் இருக்கிறாங்க. நம்ம சோல் ரூக்கா வந்து அவங்களோட அந்த ஃபினிஷர் மூவை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணிடுறாங்க. சோல் ரூக்கா மற்றும் இஎஸ்கே இந்த மேட்சோட வின்னர்ஸாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறாங்க. ரக்கேல் ராட்ரிகஸ் மற்றும் ராக்ஸியன் பெரஸ் இந்த மேட்சை தோத்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த வாரமே நம்ம ஜட்மெண்ட் மெம்பர்ஸே போட்டு அடி வாங்க வச்சுட்டாங்க. ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோவும் தோத்து போயிட்டாரு, லும்பார்கனே அடி வாங்க வச்சுட்டாங்க, ரக்கேல் ராட்ரிகஸ் மற்றும் ராக்ஸியன் பெரஸ் 2 பேருமே தோத்து போயிட்டாங்க. கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த வாரங்களில் மீண்டும் கம்பேக் கொடுத்துருவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லூம்பார்கன் இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். லூம்பார்கன் அடுத்த வாரம் இதுக்கு ஒரு தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஈவெண்ட்டுக்குள்ள நேரம் ஜே ஊசோ வெர்சஸ் சோலோ சிகவாக்கு நடுவில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வெரி சிம்பிள். சொன்ன மாதிரி ஜே ஊசோ வின் பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம சோலோ சிகவா டேரெக்டாக இந்த இடத்துல பிளட் லைனில் ஜாயின் பண்ணணும். சோலோ சிகோ வின் பண்ணிட்டார் அப்படின்னா பிளட் லைன் மெம்பர்ஸ்லேருந்து யாருமே வந்து நம்ம சோலோ சிகோவை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அதுதான் இந்த மேட்சோட ஸ்டிப்புலேஷன். மேட்ச் செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸ்பியரு, ப்ராக்ஸ் பாஸு அது இது நீங்கள் வந்து ஜே ஊசோ கனெக்ட் பண்ணுறாரு. சோலோ சிகவா இருந்துட்டு சும்மா இல்லாமல் ஸ்பின்னிங் சோலோ, சமோவான் ஸ்பைக்கு, பாடி ட்ராப்பு, சமோவான் ட்ராப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாரு. 2 பேரும் மாறி மாறி கிக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. மேட்ச் வந்து முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ரொம்பவே ஆளோட பார்த்துட்டு இருந்த சமயத்தில் வழக்கம் போல் ஒரு பிளட் லைன் மேட்ச்னா என்ன இருக்கும், அதே மாதிரி ஒருத்தர் வந்து பிளட் லைன் மேட்ச் யாராவது வந்து உள்ள வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, மேட்ச் வந்து அந்த வின் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம ஜிம்மி ஊசா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மேட்ச்சில் வராரு. அந்த ஹெல்ப்மே பண்ணுறாரு, ஸ்பீனுமே ஜே ஊசா கனெக்ட் பண்ணுறாரு. அதுலேருந்து ஈஸியாக நம்ம சோலோ சிகோ கிக் அவுட் பண்ணி விட்டுறாரு. அவர் கிக் பண்ணி விட்ட அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி ஊசோ வந்து மேலே ஏறி நிற்கும் போது ஜிம்மி ஊசோக்கே வந்து ஒரு சமோவன் ஸ்பைக்கை நம்ம சோலோ சிகோவை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. சமோவன் ஸ்பைக்கை நம்ம சோலோ சிகோ வந்து கனெக்ட் பண்ணி விட்டார் அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் அதை ஒரு அந்த டைமிங் ஆப்பில் ஒரு ரெக்கவரான நம்ம ஜே ஊசா அதை அட்வான்டேஜாக பயன்படுத்திட்டு ஈஸியாக ஒரு ஸ்பியரு மற்றும் ஒரு ப்ளாக்ஸ் பஸ்ஸை கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. மேட்ச்சில் வின்னும் பண்ணிடுறதுங்க. ஸோ அடுத்த வாரம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்த வாரம் நம்ம ரோமன் ரைன்ஸுமே திரும்பி வந்து வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் இருக்க போது இது எல்லாமே தாண்டி பேக் ஸ்டேஜில் நம்ம எலினேட்டுக்கும் சோலோ சிகாவுக்கும் ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி சோலோ சிகா வந்து நான் உனக்கு தேவைப்படுவேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நம்ம எலினேட்டுக்கிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்த வாரம் பார்த்தா தான் தெரியும். பிகாஸ் இந்த வாரத்தோட இண்டியில் ஜே ஊசோ வின் பண்ணியிருக்க இந்த சமயத்தில் சோலோ சிகவா இந்த இடத்துல நம்ம எலினேட்டுக்கிட்டையும் பேசியிருக்காப்புல. இப்போ வந்து இந்த மேட்ச் ஸ்டிப்புலேஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் வந்தார். பட் 2வது வாட்டி தோற்று போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன ஜே ஊசோ கூட ஜே ஊசோ விளையாண்ட இந்த மேட்ச் ஜெயிச்ச காரணத்தினால சோலோ சிகாவை வந்து இந்த ஸ்டிப்புலேஷனை ஒத்துக்கிட்டு நம்ம பிளட் லைன்லையும் ஜாயின் பண்ண போகிறாரா, ஜஸ்ட் லைக் செக்கப் போட்ட மாதிரி, இல்லை வேறு ஏதாவது அதர் பிளான்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி கொண்டு போக போகிறானுங்க அப்படின்றது எல்லாமே வெயிட் பண்ணி நம்ம அடுத்த வாரம் பார்த்தே தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த வாரம் எபிசோட் உண்மையிலே தரமாக இருந்தது. ஸோ சம்மர் ஸ்லாம் இருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு நடந்த ராவும் சரி ஸ்மாக்டவுனும் சரி தெரிய லெவலில் வேறு மாதிரி தரமாக இருந்தது. இந்த வாரமும் அதே மாதிரி தரமாக இருந்தது. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி டபிள்யூபிள்யூ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வாரங்கள் இந்த மாதிரி என்னதுன்னு சொல்லிட்டு. மெயினாக நான் இந்த செக்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சோலோ சிகா வந்து பிளட் ஜாயின் பண்ண போகிறாரா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.